ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு பெங்களூர் ஹோம் யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபின்னா மஷ்ரூம் தந்தூர். அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த மஷ்ரூம் தந்தூர் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பவுலில் தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். அது கொதிச்சுன்னு இருக்கிற நேரம் நம்ம மஷ்ரூமை நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். இது ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிச்சிட்ருக்கட்டும். இந்த மாதிரி நம்ம சுடு தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கும் போது இந்த மஷ்ரூமில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும், க்ளீன் ஆகிடும் மஷ்ரூம். இப்போ நம்ம மஷ்ரூம் தந்தூர் பண்ணுறதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் கர்ட் போட்டு அதில் 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் ஜீரா பவுடர். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த கர்டில் இருக்கிற கட்டியெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணும் போது கரைஞ்சி வந்துடணும். அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த கர்டு திரியாக இருக்கக்கூடாது, ஃபுல்லாக ஒன்றா சேர்ந்து வரணும். அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆனதும் இதில் 1/2 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 டீஸ்பூன் அளவு கசூரி மேத்தியை சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி போடும் போது கையிலேயே நல்லா நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நல்லா பவுடர் மாதிரி ஆயிடணும். அந்த மாதிரி ஆனதும் இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மசாலாவோட கன்சிஸ்டன்சி நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் மஷ்ரூம் மேலெல்லாம் மசாலா நல்லா ஒட்டும். இந்த மாதிரி எல்லாம் மிக்ஸ் ஆனதும் கடைசியாக இதில் ஃபியூ ட்ராப்ஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். ஒரு 5 ட்ராப்ஸ் விட்டால் போதும். விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ண நேரத்தில் நம்மளோட மஷ்ரூம் ரெடி ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் நல்லா கொதிச்சு மஷ்ரூமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த மஷ்ரூமை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு மஷ்ரூமை நல்லா க்ளீனாக ஃப்ரெஷ் வாட்டர் விட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்த மஷ்ரூமை ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ட்ரை பண்ணிக்கலாம். அதில் தண்ணி எதுவும் இருக்கக்கூடாது. தண்ணி எதுவும் இல்லாதபடி நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் மசாலா ஒட்டும். நீங்கள் தண்ணியோடு போட்டிங்கன்னா மசாலா கோட் ஆகாது, மஷ்ரூம் மேலே கோட் ஆகாது தண்ணி இருந்தால். அதனால் நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இது கூட ஒரு கொடமிளகா, அதாவது கேப்சிகம் சேர்த்துக்கிறேன், ஒரு ஆனியன் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா டைஸ் ஷேப்பில் கட் பண்ணி இப்போ நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மசாலாலாம் உள்ளே இறங்கணும், அந்த அளவுக்கு நல்லா இதை மிக்ஸ் பண்ணணும். மிக்ஸ் பண்ணி எல்லா மசாலாவும் மஷ்ரூம் மேலேயும் ஆனியன் மேலேயும் கேப்சிகம் மேலேயும் நல்லா கோட் ஆகி இருக்கணும். அந்த அளவுக்கு இதை மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போது தந்தூர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு நான் தந்தூர் கிரில்ல ஸ்டவ்வில் வச்சு ஹீட் பண்ணிக்கிறேன். இப்போ தந்தூர் கம்பியில் இது எல்லாத்தையும் 1 by 1 குத்திக்கலாம். நான் எல்லாத்தையும் இதை குத்திட்டு காமிக்கிறேன். இந்த தந்தூர் கம்பி இல்லைன்னா கூட பரவாயில்ல, வடை கம்பி இருந்தால் வடை கம்பியில் குத்திக்கலாம், டூத் பிக் இருந்தால் டூத் பிக்லேயும் குத்திக்கலாம். குத்திட்டு இந்த மாதிரி நம்ம கோத்துக்கணும். அதில் ஒரு மஷ்ரூம், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், ஒரு மஷ்ரூம், ஒரு கேப்சிகம், ஒரு ஆனியன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி லைனாக இந்த தந்தூர் கம்பியில் கோத்துட்டு இதை நம்ம நெருப்பில் காட்டி எடுக்கணும். நெருப்பில் அது மேலே வச்சிடணும். அந்த நெருப்பில் இது வேகணும். இது நல்லா வெந்ததும் ஒரு நல்ல ஃப்ளேவர் வரும். அப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கணும். ஒரு சைடு வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விடணும். அந்த மாதிரி நம்ம திருப்பி விட்டு இதை சுட்டு எடுக்கலாம். இப்போது இந்த லாஸ்டில் இருக்க கம்பி நல்லா வெந்து வந்திருக்கு.
இப்போ இது மேலே நம்ம ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணும்போது நெருப்பு வரும், கவனமாக இருக்கணும். நிறைய எண்ணெய் ஊற்றக்கூடாது. ஒரு ப்ரஷ் வச்சு தடவுனா போதும். நீங்கள் நிறைய ஊற்றிட்டீங்கன்னா நெருப்பு மேலே அடிக்கும். அதனால் ஒரு ப்ரஷ் வச்சு தடவிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஆயில் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல ஸ்மோக்கி ஃப்ளேவர் கிடைக்கும் இந்த தந்தூருக்கு. இப்போ இந்த தந்தூர் நல்லா குக் ஆயிடுச்சு, நல்ல ஃப்ளேவர் வருது. அவ்வளோதான், நம்மளுடைய மஷ்ரூம் தந்தூர் ரெடி ஆயிடுச்சு. இப்போது மீதி இருக்கிற மஷ்ரூமை ஏர் ஃப்ரையரில் குக் பண்ணலாம். இதுக்கு நம்ம ஏர் ஃப்ரையர் பிளேட்டில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த மஷ்ரூமை இதில் 1 by 1 வச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் மிக்ஸ் எல்லாம் ஏர் ஃப்ரையரில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணலாம். இப்போ இதை ஏர் ஃப்ரையரில் வச்சுட்டு 160 டிகிரி சென்டிகிரேட்டுக்கு செட் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் வச்சு எடுத்துட்டா போதும், இது குக் ஆகிடும். இந்த மஷ்ரூம் தந்தூர் எப்படி பண்ணணும் அப்படின்ற ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அப் டு டேட் அப்டேட் ஆகும். இப்போது 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நம்ம ஏர் ஃப்ரையர்லேருந்து மஷ்ரூம் எடுத்து பார்க்கலாம். சூப்பராக வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். எல்லா மஷ்ரூமும் நல்லா வெந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கு. நான் சொன்ன மெத்தடில் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். மறக்காமல் என்னுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.